ஒரு காலத்தில் ஒரு துடிப்பான காட்டின் இதயத்தில் ஒரு வயதான கிளி வசித்து வந்தது. அது ஒரு இளம் குரங்கை பற்றி வதந்திகளை பரப்பத் தொடங்கியது. அது ஒரு குறும்புக்கார திருடன் என்று குற்றம் சாட்டியது. வதந்திகள் செழிப்பான காட்டில் வேகமாக பரவியது. விரைவில் காட்டின் காவல் அதிகாரிகளின் பிடியில் இளம் குரங்கு சிக்கியது. இருப்பினும் சில நாட்களுக்கு பிறகு குரங்கின் மீது எந்த குற்றமும் இல்லை என நிரூபிக்கப்பட்டது. அது விடுவிக்கப்பட்டது. இளம் குரங்கு காட்டுக்குள் திரும்பிச் செல்லும் போது அவமானம் நீடித்தது. வழியில் பார்க்கும் அனைத்து விலங்குகளும் குரங்கை குற்றவாளி போல பார்த்தனர். மனம் உடைந்த குரங்கு நியாயம் கேட்க தீர்மானித்தது. பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பிய கிளியின் மீது வழக்கு தொடர முடிவு செய்தது. காடு நீதிமன்றத்தில் புத்திசாலி நீதிபதியாக சிங்கம், சாமர்த்தியமான ஆலோசகராக யானை மற்றும் நியாயமான நடுவராக புலி இருந்தது. கிளியிடம் விசாரித்த போது, நான் சொன்ன அனைத்தும் வெறும் கருத்துக்கள் தான், இதில் என்ன தவறு என்று தற்காப்புடன் கிளி சத்தமிட்டது. சிங்க நீதிபதி கம்பீரமான கர்ஜனையுடன் கிளியிடம், குரங்கை பற்றி நீ சொன்னதையெல்லாம் வாழை இலையில் எழுதி துண்டு துண்டாக கிழித்து வீட்டிற்கு செல்லும் வழியில் சிதறிவிடு. தீர்ப்பை கேட்க நாளைக்கு திரும்பு என்று கட்டளையிட்டார். மறுநாள் சிங்கம், யானை, புலி கிளியை பார்த்து, நாங்கள் தீர்ப்பு சொல்வதற்கு முன் நீ நேற்று சிதறிய வாழை இலை துண்டுகளையெல்லாம் எடுத்து வா என்றன. கிளி, என்னால் எப்படி அதை செய்ய முடியும்? காற்று அவற்றை எல்லா திசையிலும் கொண்டு சென்றிருக்க வேண்டும். அவற்றை எங்கே கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று மறுத்தது. புத்திசாலியான யானை பதிலளித்தது, காற்று வாழையில் உள்ள உங்கள் வார்த்தைகளை சுமந்து செல்வது போல் எளிமையான கருத்துக்கள் ஒரு உயிரினத்தின் மரியாதையை சீர் செய்ய முடியாத அளவிற்கு கெடுக்கும். உங்கள் தவறை நினைத்து மன்னிப்பு தேடுங்கள் என்றது. சிங்கமும் யானையும் புலியும் கடுமையாக எச்சரித்தன. தன் செயலின் தீவிரத்தை உணர்ந்த முதிய கிளி அடக்கத்துடன் மன்னிப்பு கேட்டது. மென்மையான தூரிகை ஒரு அழகான ஓவியத்தை உருவாக்குவது போல, சிந்தனைமிக்க வார்த்தைகள் நல்ல உறவுகளை உருவாக்கி இணக்கமான உலகத்தை உருவாக்க முடியும்.